இந்த அல் மலால் என்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறப்பான முறையில் எங்களிடத்தில் அது வராமல் இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தோடு பழகிறதா இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிறருடைய ஆர்வங்களை சிறப்பான முறையில் நிர்வாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களை அவங்க விரும்பின மாதிரி என்ன, அதாவது அவங்களோட ஆர்வங்களுக்கு ஏற்ப எங்களை பயன்படுத்தி கொள்ள விட்டுவிடக்கூடாது. ஏன்னா நமக்கு உள்ள விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஈர்ப்புள்ள ஒத்த நம்மளுக்கு அமைஞ்சிடுவான். அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த ஈர்ப்பை அளவுக்கு மேலே காட்டி அன்பை கொட்டி எங்களை என்ன செய்வான், அதை வைத்து இருப்பான். நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். திடீரென அவனுக்கு அழுத்திடும். ஏன்னா அவன் காட்டின வேகம் அதிகம். அல்லாவிடத்தில் எல்லாமே ஒரு கதர் தான். 100 தான் இந்த உலகத்தில் கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 80 யூஸ் பண்ணிட்டான்னு வைங்களே, அடுத்த வருஷத்தில் எவ்வளோ யூஸ் பண்ண இருக்குது? 20 தான் யூஸ் பண்ண இருக்குது. அல்லாஹு தாலா ரஹமத் கருணையை கூட இந்த உலகத்தில் என்ன ஒரு ஜுஸுகை தான் இறக்கிக்கிறான், 99 அவன் வச்சுக்கிறான். அந்த ஒன்றில் தான் மிருகங்கள் என்ன இறக்கம் காட்டிக்கொள்வது, மனிதன் இறக்கம் காட்டிக்கொள்வதும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அர்த்தம் என்ன? கருணை கூட அளவில் தான் இறக்கப்பட்டிருக்கு. எனக்கு எக்ஸைட்மெண்ட் என்ற பகுதி ஒரு குறிப்பிட்ட 50% அல்லாஹ் தந்திக்கிறான்னு வைங்களேன். 40 ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த 10 போய்க்கும், அடுத்த வருஷத்தில் போயிடும். இப்போ நம்ம கவலையில் இருவோம். ஏன் இப்படி ஆகினா, ஏன் இப்படி இப்போ வரல, விரக்தி, இப்போ சரியாகவே இல்லை, என்னோட பேசுகிறானே இல்லை, அப்படி என்ற ஒரு விரக்திக்கு நாங்கள் தள்ளப்படாமல் இருந்தால், எங்களோடு பழகுகின்றவர்களுடைய அவங்களோட ஆர்வத்தை நம்ம என்ன செய்யணும், அளவாக நம்ம என்ன செஞ்சிடணும், நிர்வாகம் பண்ணிடணும். விருப்பத்தை அளவான முறையில் என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும்.